லிவிங் டுகெதருடைய இன்னொரு பரிணாம வளர்ச்சியாக தான் இது மாறுது. உங்களுக்குள்ள ஏதாவது கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கோ எஜுகேஷன் ஆதரிக்கிறேன், இது நம்ம ஆதுக்கு தப்புங்களா? ஏண்டா படிக்கிறதும் படுக்கிறதும் ஒன்றா? மேலே மாடியில் ஏறினீங்க சார், ஐயத்தை ஊத்தே சென்னையில் தான் சாத்துன்னு நைட்டு பார்த்து அலோடனே சொல்கிறான். நைட்டு 12 மணி மேலே உட்காந்து சத்தம் போட்டு இருந்தால் பக்கத்தில் உள்ளவங்க ஒருத்தர் அட்டிக்கிட்டு செத்தீங்கன்னா என்ன செய்ய சொல்லு? சரி, ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லை, 3 பசங்க சேர்ந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, அட்டெம்ப்ட் ரேப். யார் செக்யூர் பண்ணுறது? தமிழ்நாடு சிஎம் சொல்லுவார், அப்படி என் வாயில் நல்லா வந்துடும். ஏதாவது படுக்கையில் படுக்கணும், தூங்கணும், நான் சாப்பிட்ற இடத்த கிச்சனில் தான் சமைக்கணும், மாற்றி செஞ்சால் என்ன ஆகும்? நைட் நேரத்தில் போய் காண்டம்ஸ் இதெல்லாம் வாங்கி அதெல்லாம் வந்து ப்ராப்பர் செக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இதே போக வேண்டியதான், வர வேண்டியதான், அப்படி ரேண்டமாக இதுதான் அதோட லைஃப் ஸ்டைல். அது இங்கே வந்தால் எல்லாருமே ஆபத்தான தம்பி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்முடைய இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு R.S. தமிழ்ந்தன் அவர்கள். வாங்க பேசுவோம். வணக்கம். வணக்கம். எப்பவுமே இந்த ஊர்ல இருந்து வரவங்க, அதை வந்து ஊர்ல இருந்து இங்க வந்து தங்கி காலேஜ் போயிருக்கீங்க எல்லாருக்கும் வந்து இந்த பிஜின்னு ஒன்று இருக்கும் சார், ஹாஸ்டல், ஒரு வர பிரசாதனே சொல்லலாம். ஆனா இப்போ புதுசா ஒன்று வந்திருக்கு சார், கோ லிவிங் அப்படின்னு. இந்த கோ லிவிங்கை வந்து சென்னையில இருக்க நிறைய பேர் எதுக்குறாங்க, எதனால சார்? என்ன ஃபர்ஸ்ட் என்ன இந்த கோ லிவிங்? இல்லை, கோ லிவிங் முடிய முதல்ல பிஜி, அப்புறம் மேன்ஷன்லாம் நான் தங்கி இருந்திருக்கேன். அது வந்து பயங்கரமான வாழ்வியல். அது எப்படி சொல்கிறது தெரியல. அது ஒரு ஹாப்பியெல்லாம் இருக்காது. ஏன்னா இப்படி ஒருத்தர் படுத்திருப்பான், இப்படி ஒருத்தர் படுத்திருப்பான், மேலே காட்டு 2 பேர் படுத்திருப்பான். அப்போ தான் ஒருத்தர் ஃபோன் பேச போவான், ஒருத்தர் பாத்ரூம் போவான், ஒருத்தர் லைட்டை போட்டு துணிமணி எடுத்து மடிச்சிக்கிட்டு இருப்பான், ஒருத்தர் படிச்சிக்கிட்டு இருப்பான், ஒருத்தர் குடிச்சிக்கிட்டு இருப்பான். எப்பா இப்போ ரணகலமான வாழ்வியல். அதோட பரிணாமமாக அடுத்து பிஜி வந்துச்சு. அதோட பரிணாமம் தான் மேன்ஷனோட பரிணாமம் தான். அதோட பரிணாமம் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் வந்துச்சு. சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டே நல்லா தான் தம்பி இருக்கும். ஒரு மொத்தமான ஹாலு, 3 பெட்ரூம், 3 பேர் எடுத்துக்கலாம். ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கலாம். கேட்ட சாப்பாடு சமைச்சு கொடுப்பாங்க, சிக்கன்னா சிக்கன் சமைச்சு கொடுப்பாங்க. சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டு. அதனுடைய தொடர்ச்சியாக லிவிங் டுகெதருடைய இன்னொரு பரிணாம வளர்ச்சியாக தான் இது மாறுது. கோ லிவிங் CO, கோ இல்லை, CO, கோ. ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஓஎம்ஆரில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக கூட இறக்குமதி பண்ணுவாங்க. நாங்கள் தான் ஐடி பீப்புள்ஸ் நிறையா இருக்கேன். இது வந்து ஆல்ரெடி பெங்களூர், ஹைதராபாத்தில் உள்ள கல்ச்சர். இது எல்லாம் வந்துருச்சு. அப்புறம் அதுவும் வந்துட வேண்டியதானே. இப்போ ரொம்ப உற்சாகம் அடைகிறாங்களா அங்கே உள்ளவங்கெல்லாம் செய்திகள். ஆமாம், செய்திகளில் பகல ரொம்ப உற்சாகம் அடைகிறாங்களாம். உற்சாகப்பானம் வேறு அருந்துறதுக்கு அனுமதி உண்டா? அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஜிம் அதில் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இதுபோல் நைட் பார்ட்டிக்கு அலோடு உண்டு. மற்ற பிஜியில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வந்துடணும்னு ஒரு ஆர்டர்லாம் வச்சுருப்பாங்க. லேடிஸ் வந்து லேடிஸ் தனியாக இருக்கணும், ஜென்ஸ் தனியாக இருக்கணும். 2 பேர் பேசிக்க கூடாதுங்கிற பிஜியெல்லாம் இருக்குது. நிறைய பார்த்துருக்கோம். சில இடங்களில் ஃபோன் நம்பர் வாங்கி உரையாடல் மட்டும் நடந்துகிட்டு இருக்கோம். டவர் டு டவர் பேசிகிட்டு இருப்பாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட், டவர் செல்ஃபோன் டவர் டு டவர். அப்புறம் எப்போயாவது வெளியிலே போய்க்கலாம், வந்துக்கலாம். இது சரி, இதெல்லாம் அது இப்போ சிரமப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே இடமா அந்த ரூமை பார்த்தீங்களா, வரிசையாக இருக்குது பெட்டு. ஒரே ரூமில் ஆண்கள் அதுமாரி தங்கினாங்க தம்பி வரிசையாக. இப்போ ஆண்கள் பெண்கள் ஒரே ரூமில் தங்கிக்கலாம். அதான் கோ லிவிங். உங்களுக்குள்ள ஏதாவது கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கோ எஜுகேஷன் ஆதரிக்கிறேன், இது நம்ம ஆதுக்கு தப்புங்களா? ஏண்டா படிக்கிறதும் படுக்கிறதும் ஒன்றா? சார் தூங்குறது அப்படி பாருங்க, தூங்குறது அப்புறம் படுக்கிறது நின்றுட்டே தூங்குவியா இல்லை ஸ்விம்மிங் பண்ணிட்டே தூங்குவியா? படுத்தா தூங்கணும். நான் அதுதான் சொன்னேன். நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன்? நாங்கள் எதுவும் தப்பாக சொல்ல சார், சொன்னோம். தப்பாக நினச்சா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு இல்லை. படிக்கிற இடம் வந்து அது வந்து பெண்கள் ஆண்கள் படிக்க வச்சாங்க. இப்போ தனித்தனியாக செப்பரேட் பண்ணிட்டாங்க. இங்கே படித்து முடிச்சு வேலைக்கு போயிட்டு வரவங்க ஒன்றா இருக்காங்க. ஒன்று தப்பு. அதே சில பேர் எதுக்குறாங்க சார். அதை காலம் மாதிரி தப்பி பிறந்துட்டோம். இப்போ என்ன மாரிலாம் எது போதெல்லாம். ஏன்னா நம்ம இந்த லைஃப் ஸ்டைலில் இல்லை தம்பி. நான் சொல்கிறேன், இதான் எது ஒரு அட்வான்ஸ் வருதுன்னா பூமரங்கள் அப்படிங்கிற பேராகி போச்சு. நேற்று ஒருத்தர் பூமர் 10 இடத்துல போட்டிருக்காங்க கமெண்ட். நான் சொல்கிறேன், நைட் பார்ட்டி அலோவ் பண்ணுறீங்க, ஒருத்தர் அட்டிச்சிக்கிட்டு செத்தீங்கன்னா என்ன செய்யற சொல்லு? பாரில் 10 மணி குடிக்க உள்ள தம்பி, பார் நிர்வாகம் பொறுப்பு. யார் பொறுப்பு எடுத்துக்கிறது பார் சொல்லுங்க. பாரில் சண்டை போட்டு மண்டை உடச்சிங்கன்னா உடனே ஜிப்சி வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடும் போலீஸ். அதான் ஜிப்சி. இப்போ வந்து பெட்ரோல், அதாவது ஜீப் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடும். கூட்ட பிரித்து மேய்ஞ்சி விட்ருவாங்க உங்களை. பார் நிர்வாகத்தினரே உங்களை போட்டு உரிச்சு விட்ருவாங்க. தெரிஞ்சுங்க, பார்த்துக்கிட்டீங்களா? உங்கள்கிட்ட பேனா வச்சுக்கிட்டு என்ன வேணும் ஆர்டர் கேட்குறாங்கன்னு, சிக்கன் 65 எடுத்துருவா போ அப்படின்னு
போவாங்க தம்பி, எல்லாம் செய்வாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரீம் என்ன வேணுமோ பண்ணலாம். பாரில் பாட்டில் உடைக்காத வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என்ன வேணுமோ வாப்போ எல்லாம் பேசலாம், கேட்டுப்பாங்க. பிஸ்னஸ் இல்லை, வர்ற கஸ்டமர்லாம் அடித்தா பிஸ்னஸ் இருக்காது. கடைசியாக நீ வந்து பாட்டில் உடைச்சாலோ இல்லை சர்வரை கை வச்சினாலோ சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. திட்டு வருவாங்க பாரு. வயசானவராக போயிட்டு இருந்தவரெல்லாம் பெரிய பெரிய கட்டை திட்டு வருவார் தம்பி. பழைய கையா இருக்கும் அவரு. எல்லாம் பெத்த கை தான் சார். பாரில் வேலை பார்க்குறது எவ்வளோ சகிப்புத்தன்மை வேணும். இப்போ கோலிவிங்கில் உங்களை யார் பாதுகாப்பா சொல்லுங்கள். சரி, ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லை, 3 பசங்க சேர்ந்து அப்யூஸ் பண்ணுறாங்க. அட்டம்ப்ட் ரேப். யார் செக்யூர் பண்ணுறது? ரேப்பில் ஒரு படி மேலே போய் மர்டர் ஆகிடுது, என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி சிக்கல்லாம் இல்லை இருக்குதுல்ல. ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. ஒன்றா சேர்ந்து குட்டிச்சா பிரச்சனை தான் வரும். இவனில் ஒரு அவன் கை வைப்பான், அவங்கள ஒரு கை வைப்பான். இது எல்லாத்தையும் ஏற்றுக்கிற மனநிலை இருந்தாலுமே ஒரு ஆண் பெண் ஒரு இருபாலர் ஒரு இடத்துல இருக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது. என்னென்ன பிரச்சனை? இப்போ பப்புக்கு இருக்குல்ல, பப் கல்ச்சரு அது பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணு. இப்போ இந்த பையன் ஒரு பொண்ணோட வருவான், நீ ஒரு பொண்ணோட வருவா, அவன் ஒரு பொண்ணோட வருவான், நான் ஒரு பொண்ணோட வருவேன், சேர்ந்து ஒன்றா ஆடுறது ஒரு எல்லை வரைக்கும் இதில் போயிட்டே இருக்கும். டான்ஸ் போயிட்டே இருக்கும். ஒருத்தன் எல்லையை மீறக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. பவுன்சர் வச்சுருப்பாங்க, ஒரு கையை அப்படி நல்லா அடிச்சு 2 ஊங்க குத்தி வெளியே போட்டுருவாங்க. ஒரு எல்லை தான் எல்லாத்துலேயும். பட் அந்த பிரச்சனை கோலிவிங்கில் யார் பவுன்சிங் பண்ணுறது? சார் இப்போ அந்த மாதிரி இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் வெளியே போய் குடிச்சிட்டு வெளியே போய் சண்டை போடுறது பார்த்தா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே குடிச்சிடுவோம், அதையும் சண்டை போய் முடிய போகுது, இது வந்து ஒரு சுதந்திரத்தை வந்து பறிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு சில இளைஞர்கள்லாம் கேட்குறாங்க. நாங்கள் குடிச்சு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறோமே, அது நாங்கள் ஏன் வெளியே போய் பப்பில் போய் தண்ணி அடித்து வெளியே போய் சண்டை போகணும், நாங்கள் உள்ளே எல்லாம் பண்ணிக்கிறோம், இது என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சில இளைஞர்கள் கேட்குறாங்க. தமிழ்நாடு சிஎம் சொல்லுவார், அப்புறம் என் வாயில் நல்லா வந்துடும். அதாவது அப்புறம் சார் கேள்வி அவங்க கேட்குறாங்க, அது தப்பா? தம்பி நீ என்ன தம்பி, உங்களை பாத்ரூமில் தான் தம்பி லெட்டின் போகணும், சரி அவ்வளோ தூரம் இருக்குது பாத்ரூமு அப்படின்னு சொல்லி இங்கேயே லெட்டின் போயிடுவியா? லெட்டின் போய் கதவு திறந்து அங்கே போகணும், அப்படியே படுத்த படுக்கையே போயிடுவியான்னு கேட்டேன். லெட்டின்னு இல்லை, பாத்ரூம் போய் தான் போகணும். அதுக்கு அது பூஜை அறையில் பூஜை பண்ணணும், படுக்கையில் படுக்கணும், தூங்கணும், சாப்பிட்ற இடத்த கிச்சனில் தான் சமைக்கணும். மாற்றி செஞ்சால் என்ன ஆகும்? சார் சில பேர் வந்து டியூஷன் வெளியே போய் படிப்பாங்க, முடியாதவங்க வந்து ஹோம் டியூஷன் வீட்டுக்கு வர வச்சும் படிக்கிறாங்களா சார்? அப்போ ஏக்தாவுமே ரகதாத்தாங்கிற மாதிரி தான் படிச்சுட்டு இருப்பாங்க. புள்ள லட்டு சாப்பிட்ற வரையும் பொறுக்க மாட்டேன்னு கேட்கும்போது அந்த பாட்டி பாக்யராஜ் சார் படத்து ஏக்தாத்து ரகதாத்தா ரகன்னு சொல்லுவாரா இல்லையா? அது வீட்டு டியூஷன் எப்படி இருக்கும்? எதுக்கு பாடசாலைக்கு போய் படித்தோம் தம்பி? வீட்டில் இருந்தோம்னா அது சரியாக வராது. ஆதி காலத்தில் வந்து குருகுல கல்வியை பற்றி நான் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி. அது எனக்கு ஒரு மாதிரி ஆப்டாக பொருந்தது. நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியவே இல்லை. நீ பள்ளிக்கூடத்து மாணவர் ஒருத்தர் வந்து விளக்கமாற்றி எடுத்து கூட்டிட்டாக்கா அதை வீடியோ எடுத்து போட்டு மாணவர்களை வேலை செய்ய வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, குருகுல கல்வியில் அப்படி இல்லை. நீ மாடு கட்டணும், ஆடு கட்டணும், விவசாய வேலைக்கு போகணும், தொழில் கல்வி தெரியணும், டைலரிங் கற்றுக்கணும், எல்லா வேலையும் இருந்திருக்குதுல. ஜாப்பனீஸ் அப்படி தான் பண்ணுறான். ஜாப்பனீஸ் வந்து அவங்க வேலையை அவன் தான் செஞ்சுக்கணும். நீ உலகத்தில் அவன் தான் டாப்பில் இருக்கான். நம்ம எதுவுமே செய்கிறது நமக்கு என்ன தெரியுது? வாஷிங் மிஷினில் துணியை போட்டு எந்த பட்டம் நமக்குன்னு கூட தெரியல. அது நிறையா இருக்குது தம்பி. ஸ்விம் பூல் அது இதுன்னு நிறையா வச்சுருக்காங்க. நமக்கு எந்த பட்டம் அமைக்க விடுறதுன்னு தெரியல. ட்ரை கிளாத் இது போடுறது. அப்போ இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு தெரியல தானே? சரிங்க, முடியாதுன்னா அப்படி ஒன்று இருக்குன்னா முடியாதவங்கன்னா கை கால் இழுத்து கிடக்க முடிய போகுதான்னு கேட்குறேன். எல்லாம் நல்லா முடியும் தம்பி, போய் பாருங்க. சரி, நான் இன்னொன்று கேட்குறேன். கோலி யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா இல்லையா? இல்லை, கண்டென்ட்டுக்காக பார்த்துருந்தோம், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. சரி, ஓகேங்க. இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஒரே ரூம்ல ஒன்னா இருக்க போது கிடையாது சார், அந்த வளாகத்துல ஒன்னா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா இதுவும் தப்புன்னு சில பேர் சொல்றாங்களே, எதனால அப்படின்னு புரியல. அதாவது முதல் விஷயம், ஒரே இடத்துல அவ்வளோ பேர் சேர உள்ள என்ன ஆகும்னா பார்க்கிங் பிரச்சனை அந்த ஏரியாவில் உண்டாயிடும். அடுத்தது வாட்டர் ஸ்கார்சிட்டி கண்டிப்பாக உருவாயிடும். ஏன்னா ஒரே இடத்துல போட்டு போர் போட்டு உங்களை மட்டும் ஊற்றிட்டு தான் பக்கத்தில் இயல்பாக இருக்க உங்கள் வாழ்க்கை டிஸ்டர்ப் ஆகும். மேலே மாடியில் ஏறிடுவீங்க, சார் ஐயத்தை ஊற்றே ஜன்னல் தான் சாத்துன்னு நைட்டு பார்ட்டி அலோடுன்னே சொல்கிறான். அது ஒரு மெனுவிலே இருக்குது, நைட்டு பார்ட்டி அலோடுன்னு. நைட்டு நீ 12 மணி மேலே உட்காந்து சத்தம் போட்டுட்டு தான் பக்கத்தில் உள்ளவங்க வயசானவங்கலாம் ஹார்ட் பேஷண்ட் பூரா ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கான். அவங்க வீட்டில் அவங்க பண்ணிக்கிறாங்க தம்பி. அது தவிர தம்பி, எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. உங்கள் வீட்டுக்கு நேராக மேலே ட்ரோன் பறக்க விட்ருவியா? போலீஸ் பிடிச்சிட்டு விடுங்களே. உங்கள் வீட்டு மாட்டிலேருந்து தான் பட்டம் விட்றீங்க. பட்டம் ஏன் பட்டத்தை பேர்ன் பண்ணாங்க மெட்ராஸில்? அது மாஞ்சானோடு போய் அடுத்தவங்க எடுத்து அறுத்துது. எல்லா அட்வான்ஸ்லையும் இன்னொரு பிரச்சனை வரத்தான் தம்பி செய்யும். எல்லாமும் இன்னொரு துணை பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே துணை சேர்றது தான் பிரச்சனைன்னு சொல்கிறேன். நான் கேட்ட கேள்வி ஒரு கேள்வி கூட நீங்கள் பதில் சொல்லலை, ஆனால் கேள்வி நிறையா கேட்டுனே இருக்கீங்க. உதாரணத்துக்கு அவங்க அடிச்சுக்கிட்டு மாண்டா யார் பொறுப்புன்னு கேட்டான், அதுக்கு பதில் சொல்லுங்க சார். அதான் ஹவுஸ் சார், இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஹவுஸ் ஓனர் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஹவுஸ் ஓனர் வாடகை தம்பி, நடத்துறதுங்கிறது ஒரு நிர்வாகம், ஒரு கார்பரேட்டு. அவங்களுக்கு நீங்கள் யார் பதில் சொல்கிறது? சரி இப்படி வச்சுங்க, ரேபிட்டோ பைக்கில் போகிறீங்க, கீழே விழுந்துடுறீங்க, மண்டையை போட்டுறீங்க, யார் பொறுப்படுத்துகிறது சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள்.
சார் இதுல யாரும் பொறுப்பு எடுத்துக்கவே முடியாது. கேஸ் எப்படி ஓட்டாரு அப்படின்னா கேஸ் எப்படி எடுத்து உனக்கு இன்சூரன்ஸ் பணம் எப்படி வாங்கி கொடுக்குறது வீட்டுக்கு? அந்த பைக் டிரைவர் ஆப்ஷன் சார் ஓடி போயிடுறான், வரவே மாட்டேங்கிறான் கோர்ட்டுக்குன்னா என்ன பண்றது? எங்கே இருந்து கேஸ் வாங்க? அவன் பெனால்ட்டி சரிங்க சார். இப்போ அதே மாதிரி இந்த கேஸ்லையும் பாத்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து இப்போ தனித்தனி ரூம் எடுத்து தங்கி இருக்கும் போதும் இந்த மாதிரி பிரச்சனை வருது. இப்போ பாய்ஸ் ஹாஸ்டல் சரி தனித்தனி ரூம் எடுத்து தங்கி இருக்குது வேற, அது ஒரே பாலினம், ஒரே பாலினம். எல்லாமே ஏன் அப்படி பார்க்கணும்? அதான் ஒரு கேள்வி. எல்லா விஷயத்தையுமே நெகட்டிவா மட்டுமே பார்க்கணும். சார் பாசிட்டிவா சொல்லுங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்குதுல புள்ள பெத்துக்கலாமா? சார் புள்ள பெத்துக்கு தான் சார் கோ லிவிங் ஒன்று இருக்கு. சொல்லுங்க பாசிட்டிவா பேசுங்க. இப்போ நான் நெகட்டிவா பேசுறேன், நீ பாசிட்டிவா. இப்போ 4 கருத்து பாசிட்டிவா. ஆணும் பெண்ணும் யார் என்னன்னு தெரியாதவங்க ஒரே ரூம்ல தங்க வேண்டிய அவசியம் என்ன? சார் ஒரே ரூம்ல தங்கி இருந்தாலும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா அந்த ரூம்ல இல்லைன்னா வேற ரூமுக்கு கிளம்பி போயிடலாம் சார். இன்ட்ரெஸ்ட் தான் பிரச்சனையே. இங்கே பஞ்சை நிரப்பி ஒரு இடத்துல வச்சுட்டு பத்திக்காது சொல்லிட்டு இருக்க முடியாது. அவன் கார்பரேட் சம்பாதிக்கிறதுக்காக இறங்கியிருக்காங்கிறது உங்களுக்கு புரியவே இல்லை. அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கான். இன்றைக்கி நம்ம இயல்பான பார் இருக்குல்ல தம்பி, இதில் யார் ஒரு பொம்பளை பிள்ளையோட நீங்கள் போய் குடிக்கலாம், அவங்கள யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. பார் நிர்வாகம் வெளியேற்றாது. ஆனால் குடிக்கிற அளவு கல்ச்சர் வளர்ந்துருக்காங்க. முடியாது தம்பி, அதுக்குன்னு தனியாக உள்ள பார்களில் தான் போகணும், கொஞ்சம் ஹையர் எண்டாக தான் போகணும். லோ எண்டில் போனீங்கன்னா ப்ராப்ளம் வரும் தம்பி. கடைசியாக பிரச்சனை வந்து அடித்தடி ஆகி தான் நிற்கும். ஏன்னா ஏதோ ஒரு சர்ச்சை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ ஒரே ரூமில் தங்க வேண்டிய அவசியம்னு ஒன்று இருக்குல்ல. இந்த மன்மதன் சென்னை வளர்ந்து வர நகரம் சார், வளர்ந்து வர நகரம், இங்கே இட பற்றாக்குறையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரே ரூம்ல தங்குறதுல அவங்களுக்கு விருப்பம் இருக்கும் போது இதுதான் என்ன தப்பு? எனக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை தம்பி. இல்ல என்ன தப்பு இருக்குன்னு எங்க இருக்குன்னு சொல்லி நம்மளும் போய் தங்குவோம், வா உனக்கு சேர்த்து பில்லு கட்டுறேன் பாத்தீங்க, நீங்களே வந்துட்டீங்க. இல்லை அப்புறம் என்ன விருப்பம் இருக்கா? 5 ப்ளஸ் பாயிண்ட் சொல்லுங்கிறதுல இப்போ என்ன 5 பாயிண்ட் சார்? ஃபர்ஸ்ட் வந்து சென்னை இடம் பற்றாக்குறை ஒன்று இருக்கு சார். ரைட், இது ஒண்ணு. இடப்பட்டவர பஸ் ஸ்டாண்ட்ல போய் தூங்கு. ஓகே. ரெண்டாவது வந்து இப்போ ஆணும் பெண்ணும் ஒன்னா தங்கினாலும் அவங்க விருப்பம் இல்லாம எந்த தப்பு நடக்க போதும் கிடையாது சார். இது 2. மூணாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போற சார். இந்த விஷயம் வந்து சென்னையில மட்டும் கிடையாது, ஹைதராபாத்ல இருக்கு, பெங்களூர்ல இருக்கு, கல்கத்தாலயும் இருக்கு, இப்போ சென்னையிலே வந்திருக்கு. அவ்வளவுதான். சரி, பெங்களூர் இப்போ பெங்களூர் நீ ஹைதராபாத்னு 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி தவிர்த்து அவன் அக்கௌண்ட்ல ₹1 ரூபா பணம் இருக்குன்னு சொல்லி நீ சொல்றது நான் கேட்கறேன். நிறைய மிடில் கிளாஸ் லைஃப்ல அப்படிதான் சார் இருக்கு. இல்ல என் அக்கௌண்ட்லயே அப்படிதான் சார் இருக்கு. கார்டு பூரா போட்டு தேய்ச்சி ஒழிச்சு குடிச்சு முடிச்சுட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் விசாரிச்சேன் தம்பி. இவங்க வந்து ஒரு நாள் சந்தோஷமா இருந்துட்டு பாக்கி 29 நாள் பிச்சை எடுக்கிறது லைஃப் ஸ்டைல். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணி சொல்லலாம், கோலிவில என்ன பிரச்சனைனா, நான் வரிசையா பிரச்சனை அடிக்கிட்டேன். அவங்களுள்ள எது இஷ்யூ ஏற்பட்டுச்சுன்னா என்னென்னு போய் நிற்கிறது, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, எல்லா விஷயத்துக்கும் பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. அது யார் எடுத்துக்கிறதா எடுத்துக்க மாட்டாங்க. இது கார்பரேட் இறங்கியிருக்கான். பழசில் பிஜி வச்சுருக்கோம் நிலைமையெல்லாம். இப்போ அவங்களும் அப்படி மாறுறதா இல்லை என்ன செய்கிறது? அது ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு தம்பி. ஆல்ரெடி ஸ்டாண்டில் போட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஓலா ஊபர் வந்துச்சு, ஆட்டோ ஸ்டாண்டே இல்லாமல் போயிட்டு. அடுத்தது கார் வச்சு ஸ்டாண்டு போட்டு வண்டி ஓட்டுவாங்க தெரியுமா? நான்லாம் ஸ்டாண்டில் வண்டி ஓட்டுவாங்க. ஸ்டாண்ட் வச்சு வண்டி ஓட்டுறது அது ஒரு கட்டம் வந்துச்சு. அப்புறம் அடுத்து ஓலா ஊபர் வந்துச்சு, அது காலி, சுத்தமாக காலி. இப்படி ஒரு தொழிலாக அழிச்சிக்கிட்டே வந்தாக்க கார்பரேட்டு கையில் மொத்தமாக போயிடுது தம்பி. எல்லா தொழிலும் அவங்க கையில் போயிடும். அவங்க கொண்டு வர்ற அட்வான்ஸ் விஷயம் என்ன? இப்போ சாப்பாடு இந்த பார்சல் போடுறோம்ல, அது பேர் என்ன, இந்த ஸ்விக்கி, ஆமாம், அதை நான் வந்து எப்போ நான் அதை எனக்கு என்ஜாயாக பட்டுச்சுன்னா, வீட்டில் வயசானவங்க இருக்காங்க. அப்போ வந்து நம்மளால் அது நேரத்துக்கு போக முடியலன்னா இங்கேருந்து ஆர்டர் போட்டால் வீட்டுக்கு சாப்பாடு போயிடும். என்னப்பா சாப்பாடு வேணும், ரசம் சாதமாக போட்டாச்சு. ஆனால் அந்த பார்சல் டெலிவரி பண்ணவங்களால் அந்த பாட்டிக்கு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்படுத்துக்கிறதுங்கிறது இங்கே கேள்வி. இந்த ஐடியிலேருந்து வந்தாங்க, இன்னார் வந்தாங்கன்னு அதெல்லாம் பிடிச்சிடலாம் தம்பி. இப்போ பெங்களூரில் கூட ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்து பார்த்தான்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இடையில 100ல் ஒரு கேஸ் நடக்க தான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லலை. எதையுமே பியூரிஃபிகேஷனாக எதையுமே நான் பேச மாட்டேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன ரெமெடி வச்சுருக்கீங்க? அதுக்கு பதில் இருக்கா? ஒரு இடத்துல மர்டர் ஆகிட்டா பதில் இருக்கான்னு கேட்குறேன். பதில் இல்லை சார். ஆனால் எல்லா இடத்துலையும் தப்பு நடக்குமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அது வந்து ட்ரையல் பேசிக்கில் பண்ண முடியாதுல்ல. இதுக்கு அவசியம் என்ன இருக்குது? இப்போ லேடிஸ் தங்கிங்க பெருசாக ஒன்றும் கொலை பண்ணிக்க போகிறதில்ல. நீங்கள் குடிக்க வைப்பேன்னு சொல்கிறது தான் தப்புன்னு சொல்கிறேன். அதுக்கு தனி பிளேஸ் இருக்குது. குடிக்கிறதா குடிச்சிட்டு 9 மணி நேரத்துக்கு வந்துருக்கேன்னா விருப்பம் உள்ளவங்க குடிச்சிக்கலாம். எல்லாரும் கட்டாயமாக அங்கே இருக்கங்கெல்லாம் குடிங்கணும் அவங்க சொல்ல சார். பாட்டிங்க அலோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு கவர்ச்சி திட்டம் தானே, எக்ஸ்ட்ரா திட்டம் தானே. பாரம்பரியமாக பீச்சு வச்சுருக்கவங்களாம் அப்படி சொல்லலையே. மேன்ஷன்லேயே அலோடு கிடையாது. மேன்ஷனில் சீட்டாட அலோடு கிடையாது தெரியுமா உனக்கு? எல்லா லாட்ஜ்லேயும் சீட்டு விளாட முடியாது. சீட்டு கார்ட்ஸ் லாட்ஜில் எல்லாம் சீட்டு விளாண்டிங்கன்னா ஏதோ ஒரு ரூமுக்குள்ளே 4 பேராக இருக்கீங்க விளாட்றீங்கன்னா ஓகே. ஆனால் அதே பிளான் பண்ணி ரூமாக ஃபிக்ஸ் பண்ணி விளாடுவாங்க. சீட்டு லாட்ஜ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ட்ரிங்க்ஸ் அலோவ் பண்ணாத லாட்ஜ் இருக்குது. ட்ரிங்க்ஸ் அலோடு கிடையாது. வெளியே வேணால் குடிச்சிக்கோ, உள்ளே பாட்டு எடுத்துடக்கூடாது. சார் நிறைவான ஒரு கேள்வி. இப்போ இந்த கோ லிவிங்கை பற்றி இவ்வளோ விஷயம் பேசணும்ல சார். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோ லிவிங்கிற ஒரு கல்ச்சர் வந்துச்சுன்னா இங்கே சென்னையில் ரொம்ப எல்லா இடத்துலையும் பரவிச்சுன்னா, பெங்களூரில் நடந்த மாதிரி இந்த ஹெச்ஐவி இஷ்யூ நடந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சென்னையில் நடக்கிறதும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க.
சென்னையில் முதல்ல செக் பண்ணுங்க. பெங்களூரில் கர்நாடகா காவேரி தண்ணி கொடுக்கல டைவர்ட் பண்ணி விட்டாங்க தம்பி. காவேரி தண்ணி விட்டுட்டு எல்லாம் இங்கே போயிட்டான். எய்ட்ஸ் வந்துட்டு அது வந்தால் வியாதி இருக்கு, மருந்து மாத்திரை போய்கிட்டோம், படிச்சுக்க இல்ல போகிறோம். இந்த மாதிரி கல்ச்சர்ஸ்னா இந்த மாதிரி பிரச்சனை தாராளமாக 100% வரும் வரும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ பெங்களூரில் எய்ட்ஸ் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் போதை ஊசி போடுறானுங்க. அது ஒன்றும் டிஸ்போசனை வாங்கி ஒழுங்காக போட்டுக்கிறது, தட்டி விட்டு அடுத்து ஏற்ற வேண்டி தானே. அது ஒன்று. அடுத்து நீங்கள் மட்டும் மீறிய குடியில் போய் நைட் நேரத்தில் போய் காண்டம்ஸ் இதெல்லாம் வாங்கி அதெல்லாம் வந்து ப்ராப்பர் செக்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இதே போக வேண்டியதான், வர வேண்டியதான், அப்படி ரேண்டமாக வாழ்வியல் வாழ்கிறது தான். இப்படி தான் அதோட லைஃப் ஸ்டைலு. ஸோ அது இங்கே வந்தால் எல்லாருமே ஆபத்து தானே தம்பி. எத்தனை வருஷமாக நீங்கள் வந்து இங்கே சென்னையில் பொண்ணுங்க பப்புக்கு போகிறது நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்க? அது தெரிஞ்சு ஒரு 2005க்கு மேலே தான் ரேஸ் ஆனிச்சின்னு என்னுடைய ஒரு 2010க்கு மேலே ரேஸ் ஆகிட்டு ஐடி கல்ச்சர் வந்துச்சு. அது ஒரு மாதிரி இரவு பகலாக மாறிடுச்சு. பகல் இரவினில் ஆட்டம் பகலில் அப்படியே மாறிடுச்சு, கல்ச்சர் மாறிடுச்சு. அப்போ பயங்கர டிப்ரெஷன் வார்த்தையை கொண்டு வந்தாங்க எங்கே இருந்ததோ. அப்போ நாங்களும் குடிக்கணும், எங்களுக்கு டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னாங்க. இங்கே அந்த சொல்கிறேன் டிப்ரெஷனாக இருக்குது, அதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் ஹாஸ்டல் எதிர்பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கட்டும், மகிழ்ச்சி. வரப்போகிற பிரச்சனைகளை அவா பார்த்துக்க போகிறீங்க. எனக்கு என்னோட கருத்தை நான் பேசி முடிச்சிட்டேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க சார், தொடர்ந்து பேசுவோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.